மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் எழுச்சிக்கு முதலமைச்சரின் திராவிட மாடல் தத்துவமே வழிகாட்டி, தமிழ்நாடு எதிலும் முதலிடம் என திமுக பெருமிதம். இரண்டாவது முறையாக அமித்ஷாவின் பிரச்சார பயணம் ரத்து. தென்காசியில் நடைபெற இருந்த அமித்ஷாவின் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி திடீர் ரத்து. பிரதமர் மோடிதான் இந்தியாவின் முதல் எதிரி, தேர்தல் பிரச்சாரத்தின் போது வைகோ குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் வாகன பேரணியில் விதிமீறல் நடந்ததாக வழக்கு பதிவு. விதிகளை மீறி விளம்பர பதாகைகளை வைத்ததாக அளித்த புகாரின் பேரில் விசாரணை. கச்சா எண்ணெய் முதலாளிகளுக்கு துணை போகிறார் பிரதமர் மோடி. தீப்பெட்டி சின்னத்திற்கு துரை வைகோ தீவிர வாக்கு சேகரிப்பு. விரிவான செய்திகள். இந்தியாவின் எழுச்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலினின் திராவிட மாடல் தத்துவமே வழிகாட்டி என திமுக பெருமிதம் தெரிவித்துள்ளது. ஏற்றுமதிகள், பொறியியல் சார்ந்த ஏற்றுமதிகள், கர்ப்பிணி பெண்கள், சுகாதார நிறுவனங்கள் வழங்கும் பயன்கள், மகப்பேற்றுக்கு பின் கவனிப்பு, கணினி பொருட்கள் ஏற்றுமதி, இந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஆகிய 7 பிரிவுகளின் ஆய்வுகள் குறித்த அறிக்கைகள் ஒன்றிய அரசு நிறுவனங்களால் வெளியிடப்பட்டுள்ளன. அவை அனைத்திலும் தமிழ்நாடு மாநிலமே சிறந்து விளங்குவதாக அந்த அறிக்கைகளும் வரைபடங்களும் தெளிவுபடுத்துகின்றன. இதுகுறித்து திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு எதிலும் முதலிடம், அதற்கு ஒன்றிய அரசின் ஆவணங்களே சாட்சி என தெரிவித்துள்ளது. 99% பிரசவங்கள் மருத்துவமனைகளில் கேரளாவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் தான் நடைபெறுவதாக வெகுவாக பாராட்டப்பட்டுள்ளதாகவும், மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கான சமூக முன்னேற்ற குறியீடுகள் பற்றிய ஆய்வில் தமிழ்நாடு 89.9% பெற்று முன்னணி மாநிலமாக திகழ்வதாகவும் திமுக பெருமிதம் தெரிவித்துள்ளது. மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா கூட்டணியின் மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கட்டிக்காத்து எழுப்பிய திராவிட இயக்கத்தை அழிப்பேன் என சொல்லும் பிரதமருக்கு புத்தி கெட்டுவிட்டதா என கேள்வி எழுப்பினார். நாட்டின் ஒருமைப்பாட்டை காக்க வேண்டுமானால் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என தெரிவித்த அவர், கூட்டணியை சேர்ந்த அனைத்து மாநில முதல்வர்களும் தமிழக முதல்வரிடம் யோசனை கேட்பதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு எந்த நிதியும் அளிப்பதில்லை என குறிப்பிட்டு பேசிய வைகோ, பாஜக தமிழகத்தில் தலை தூக்க முடியாதபடி தோற்கடிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதேபோல் திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய ஒன்றிய முஸ்லிம் லீக் சார்பில் போட்டியிடும் நவாஸ் கனியை ஆதரித்து வைகோ வாக்கு சேகரித்தார். பாரதிய ஜனதா கட்சி இனி தமிழ்நாட்டிலே தலையெடுக்க முடியாது என்ற வகையிலே வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த இந்துத்துவ சக்திகளை நாம் வீழ்த்த வேண்டும். அதற்கு ஏற்ற தோழர்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் வெங்கடேசன் அவர்கள். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நான் கவனித்திருக்கிறேன். நாடாளுமன்றத்திலே எழுப்ப வேண்டிய பிரச்சனைகளை எல்லாம் எழுப்பி, கேள்வி நேரத்திலே அதற்குரிய கேள்விகளை எழுதி அனுப்பி, இரவும் பகலும் பொதுவாழ்வே கண்ணாக இருந்து இந்த மதுரை நகருக்கு நல்லது செய்ய வேண்டும், நாடாளுமன்ற தொகுதி பூராவிலும் நல்ல திட்டங்கள் வர வேண்டும் என்று பாடுபடுகிற ஒரு லட்சிய வீரனைத்தான் நீங்கள் எம்பியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் அனுப்பினீர்கள். அதே லட்சியவாதி தான், அதே வெங்கடேசன் தான் இப்பொழுதும் அறிவாள் சித்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே போட்டியிடுகிறார். நம்முடைய ஆதரவோடு போட்டியிடுகிறார். நடுநிலையாளர்கள் ஆதரவோடு, நல்லோர் அனைவரின் ஆதரவோடு அவர் போட்டியிடுகிற அவருக்கு நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை 19ஆம் தேதி அன்று வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அந்த வாக்குச்சாவடிகளிலே அறிவாள் சித்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களித்து லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே மதுரையிலே ஜெயித்தது இந்தியா கூட்டணி என்ற புகழை ஏற்படுத்தி தாருங்கள். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் துரை வைகோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார். இந்நிலையில் நாள்தோறும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு தீப்பெட்டி சின்னத்திற்கு துரை வைகோ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருச்சி துவாக்குடி நகராட்சிக்கு உட்பட்ட பரக்கத் நகர், துவாக்குடி மெயின் ரோட், மாதா கோவில் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் துரை வைகோவை ஆதரித்து தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு சேகரித்தார்.
அதனைத் தொடர்ந்து திருச்சி திருவெரும்பூர் வடக்கு ஒன்றியம், பனையக்குறிச்சி, குவளக்குடி மற்றும் திருச்சி பெல் குடியிருப்பு வளாகத்தில் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருச்சியில் உள்ள அரசு சையத் முர்துசா மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பிரச்சாரத்தின் போது பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் துரை வைகோ ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி வாழ்த்து தெரிவித்து வாக்கு சேகரித்தனர். இன்றைக்கு இருக்கின்ற மோடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ₹1 கொடுத்தா மீதம் 29 பைசா தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஆக அதையெல்லாம் இன்றைக்கு நாம் மாற்றி காட்ட வேண்டும் என்று சொன்னால், நம்மளை அவர் வஞ்சிக்கதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தியை அங்கே நாம் அமர வைக்க வேண்டும். மக்கள் நல அரசுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களின் குரலாக நான் நாடாளுமன்றத்தில் ஒழிப்பேங்கிறத வாக்குறுதி நான் கொடுக்கிறேன். நான் ஒரு எம்பி, சாதாரண எம்பி தான். ஆனா மேல நீங்க ஆட்சி மாற்றம் நடக்கணும். இந்த இடம் கண்டிப்பா நடக்கணும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கு. நம்ம எல்லாரும் இருக்கிறோம் அங்க. நீங்க நம்ம சகோதரர் ராகுல் காந்தி அங்க பிரதமர் ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சரி, இங்க பிஹெச்ல பழையபடிக்கு வளர்ச்சி பாதைக்கு நம்ம கொண்டு போகலாம். அதுக்கு நம்முடைய அமைச்சர் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி நமக்கு இருக்கிறார். சென்னையில் பிரதமர் மோடி பங்கேற்ற சாலை பேரணியில் விதிமீறல் நடந்ததாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை சென்னை வந்த பிரதமர் மோடி பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பனகல் பூங்காவில் இருந்து தேனாம்பேட்டை வரை வாகன பேரணியில் கலந்து கொண்டார். இந்த பேரணிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் சென்னை காவல்துறையினர் அனுமதி அளித்திருந்த நிலையில் விதிகளை மீறி சாலைகளில் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து தேர்தல் பறக்கும் படையினர் அளித்த புகாரின் பேரில் மாம்பலம், பாண்டிபஜார் காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி வருகையை ஒட்டி நெல்லையில் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டது. இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நாளை நெல்லை வருகிறார். இதற்காக நெல்லை திருச்செந்தூர் சாலையில் உள்ள பெல் பள்ளி மைதானத்தில் விழா மேடை அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் நெல்லை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ், தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி, தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் உள்ளிட்ட தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் பாதுகாப்பு விதிமுறைகளை கருத்தில் கொண்டு 13ஆம் தேதி வரை நெல்லையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு உலகம் முழுவதும் நடந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமிய மக்கள் பங்கேற்று ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து மசூதிகளில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். டெல்லி உள்பட இந்தியாவின் பிற இடங்களில் அதிகாலையிலேயே பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மசூதிகளில் கூடி சிறப்பு தொழுகை நடத்தினர். அதேபோல் தமிழ்நாட்டில் பல இடங்களில் மசூதிகளில் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகை நடத்தினர். ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து அம்மாநில முதல்வர் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் நேற்று ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது சட்டவிரோதம் என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதை தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்தனர். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மனுவை அவசர வழக்காக பட்டியலிட்டு விரைந்து விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அவரது கோரிக்கையை ஏற்பதாக தெரிவித்த தலைமை நீதிபதி மனுவை விரைந்து பட்டியலிட்டு விசாரிப்பது குறித்து உடனடியாக முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தென்காசியில் நடைபெற இருந்த அமித்ஷாவின் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி இரண்டாவது முறையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழ்நாட்டின் மக்கள் முன்னேற்ற கழக கட்சியின் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பதற்காக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 13ஆம் தேதி தென்காசிக்கு வருகை தர உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது அவர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் திடீர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் வருகைக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தென்காசி மாவட்ட பாஜகவின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தென்காசி மாவட்டத்திற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரச்சாரத்திற்காக அமித்ஷா வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு சில காரணங்களுக்காக பிரச்சார பயணம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இரண்டாவது முறையாக தற்போது பிரச்சார பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
மக்களவைத் தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு என நமது மதிமுகம் தொலைக்காட்சி நடத்திய இணையதள கருத்து கணிப்பு இதோ. 7 மணி நிலவரப்படி சேலம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களில் திமுக சார்பில் போட்டியிடும் செல்வ கணபதி 59%, அதிமுக சார்பில் போட்டியிடும் விக்னேஷ் 11%, பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் போட்டியிடும் அண்ணாதுரை 18%, நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் மனோஜ்குமார் 12% ஆதரவு பெற்றுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிக்க மதிமுகம் பிரைம் சேனலில் இணைந்திருங்கள். நல்லவர்களுக்கு மீண்டும் வாக்கு கேட்டு வருவது பெருமையாக உள்ளதாக மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளரை சந்தித்த அவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வது பெருமையாக உள்ளதாக தெரிவித்தார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாடுதுறை பகுதியில் முஹியத்தீன் ஆண்டவர் பள்ளி வாசலில் இஸ்லாமியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதியில் தொழுகை முடித்த இஸ்லாமியர்களிடம் அதிமுக சார்பில் ஆரணி நாடாளுமன்ற வேட்பாளர் GV கஜேந்திரனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்தனர். இந்தியா கூட்டணியின் கரூர் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ஈத்கா பள்ளிவாசலில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் RN பாளையம் ஈத்கா மைதானத்தில் ரம்ஜான் தொழுகை முடித்து வெளியில் வரும் இஸ்லாமியர்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஈத்கா மைதானத்தில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகை நடத்தினர். வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் பங்கேற்றார். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்துள்ளனர். முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் பாயிண்ட், குணா குகை, தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து காணப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் 100% அனைவரும் வாக்களிக்க வேண்டி விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் பேரணி நடைபெற்றது. வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக செய்தித்துறை ஏற்பாட்டில் பிரச்சார வாகனங்கள் மூலம் பொதுமக்களிடம் வலியுறுத்தப்பட்டது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சௌமியா அன்புமணி போதைக்காடு கிராமத்தில் தக்காளி தோட்டத்தில் களை கொத்திக் கொண்டிருந்த விவசாய தொழிலாளர்களிடையே களை கொத்தி வாக்கு சேகரித்தார். அதே பகுதியில் கரும்பு வெட்டி கொண்டிருந்த விவசாய தொழிலாளர்களிடையே வாக்கு சேகரித்தார். மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் சமரச விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி நீதிபதி உரையாற்றினார். ஏப்ரல் 8ஆம் தேதி துவங்கி 12ஆம் தேதி வரை சமரச வார விழா கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிபதி விஜயகுமாரி, தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் MK மாயகிருஷ்ணன், முதன்மை சார்பு நீதிபதி கவிதா ஆகியோர் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருசக்கர வாகனத்தில் செல்வோரிடம் தொடர் செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர் வழிப்பறி குறித்து எழுந்த புகாரின் பேரில் உதயேந்திரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயசூர்யா மற்றும் சந்தீப் ஆகிய இருவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களிடமிருந்த 5 செல்போன் மற்றும் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து தரங்கம்பாடி கருவி அருகே வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து இடதுபுறம் இருந்த கடையின் சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் சாலையோரம் சென்று கொண்டிருந்த பள்ளி மாணவி சிறு காயத்துடன் நூலிழையில் உயிர் தப்பினார். சிவகங்கை பாஜக வேட்பாளர் தேவநாதனுக்கு தொடர்பான மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடியால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் ஆடியோ ஆதாரத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவர் ஆனந்த் சீனிவாசன் வெளியிட்டார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மோசடியில் ஈடுபட்ட சிவகங்கை பாஜக வேட்பாளர் தேவநாதனை பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பாதுகாக்க கூடாது என வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட ஒரு நிதி நிறுவனம் மயிலாப்பூர்ல பேர் சொல்லல, இன்னைக்கு
மயிலாப்பூரில் ஒரு நிதி நிறுவனத்தில் மோசடி நடந்திருக்குங்கிறத நாங்கள் பேசியிருந்தோம். நான் ட்வீட்டும் பண்ணியிருந்தேன். அதை நான் ட்வீட் பண்ண அப்புறம் 2 தமிழ் நியூஸ் பேப்பரில் எடுத்திருக்காங்க. அன்றைக்கி எங்கள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய செல்வப்பரந்துகை சார் சொன்னார், எங்கள் காங்கிரஸ் செல்லுலேருந்து லீகல் செல்லேருந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. 2 நாள் ஆச்சு எங்களுக்கு ஆதாரத்தெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு. எங்கள் மூத்த வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் அண்ணன் இருக்கார், இங்கே லீகல் டிபார்ட்மெண்ட்டு எலெக்ஷன் கமிஷன் பார்க்குற நவாஸ் சார் இருக்கார். இவங்க 2 பேரும் எங்கள் லீகல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்காங்க. இப்போ முதல்ல நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இவங்க சேரித்த ஒரு டெபாசிட்டரோட ஆடியோ டேப் நாங்கள் போடுறோம். அதனால் எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லாமல் இல்லை, எல்லா ஆதாரமும் எங்கள்கிட்ட இருக்குது. சுமார் 300லேருந்து 500 கோடி வரைக்கும் மோசடி நடந்திருக்குது. பல செக் பவுன்ஸ் ஆகிருக்குது. அது இன்றைக்கி நேற்று பவுன்ஸ் ஆகல, 3-4 மாதமாக பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு. எந்த ஆதாரத்தில் எப்படி அந்த நபருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது அதெல்லாம் பற்றி நம்ம அண்ணன் சூரிய பிரகாசன் அண்ணன் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். முதல்ல நீங்கள் ஆடியோ டேப்பை கேட்டுருங்க. சென்னை கிண்டியில் உள்ள செல்லம்மாள் மகளிர் கல்லூரியில் 100% வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கான முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்வினை சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் 16ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையின் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 53,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 20 ரூபாய் உயர்ந்து 6,725 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 88 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 88,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அபராதத்தை ரத்து செய்ய கோரிய கூகுள் நிறுவனத்தின் கோரிக்கையை ரஷ்ய நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ரஷ்யாவில் பயங்கரவாதம் மற்றும் தன் பாலின ஈர்ப்பு குறித்தான உள்ளடக்கம் கொண்ட தகவல்களை பரப்பும் யூடியூப் வீடியோக்களை நீக்குமாறு கூகுள் நிறுவனத்துக்கு மாஸ்கோ நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதனை நீக்க மறுத்த நிலையில் நாட்டின் சட்டதிட்டங்களுக்கு புறம்பான தகவல்களை பரப்பி பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக கூகுள் மீது நீதிமன்றம் குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நீக்க மறுத்த குற்றத்திற்காக கூகுள் நிறுவனத்துக்கு 407 கோடி அபராதம் விதித்து மாஸ்கோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் அபராதத்தை ரத்து செய்ய கோரிய கூகுள் நிறுவனத்தின் கோரிக்கையை ரஷ்ய நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் எழுச்சிக்கு முதலமைச்சரின் திராவிட மாடல் தத்துவமே வழிகாட்டி, தமிழ்நாடு எதிலும் முதலிடம் என திமுக பெருமிதம். 2வது முறையாக அமித்ஷாவின் பிரச்சார பயணம் ரத்து. தென்காசியில் நடைபெற இருந்த அமித்ஷாவின் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி திடீர் ரத்து. பிரதமர் மோடிதான் இந்தியாவின் முதல் எதிரி, தேர்தல் பிரச்சாரத்தின் போது வைகோ குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் வாகன பேரணியில் விதிமீறல் நடந்ததாக வழக்கு பதிவு. விதிகளை மீறி விளம்பர பதாகைகளை வைத்ததாக அளித்த புகாரின் பேரில் விசாரணை. கச்சா எண்ணெய் முதலாளிகளுக்கு துணை போகிறார் பிரதமர் மோடி. தீப்பெட்டி சின்னத்திற்கு துரை வைகோ தீவிர வாக்கு சேகரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.